ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து உப்பு கண்டை போட்டேங்க. அதை நான் வந்து எப்படி போட்டேன்ட்டு உங்களுக்கு சொல்லலான்னு இருக்கேன். நான் வந்து 2 கிலோ மட்டன் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் பீஃப் வேணாலும் பீஃபும் எடுத்துக்கலாம். இதில் வந்து ஒரு 3 வாட்டி நான் வந்து மட்டனை கழுவிக்கிட்டேன். இதில் வந்து ஒரு 3 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவுனா எப்படின்னா, உப்பு வந்து நல்லா மசாலாவெல்லாம் நல்லா பிரட்டிட்டு நாக்கில் வச்சு பாருங்கள். உப்பு சுள்ளுன்னு இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். அப்போ வந்து இதை வந்து நல்லா பிரட்டிட்டு, இது வந்து 1 மணி நேரம் நான் ஊற வச்சுட்டு இதை வந்து ஒரு கோணி ஊசி எடுத்து இந்த மாதிரி ஒரு கயிறில் நான் வந்து எல்லாத்தையும் கோர்த்துக்கிட்டு இதை வந்து நான் வந்து வெயிலில் காயப்போட்டேன். நான் காயப்போட்டு 2 நாள் தான் ஆகுது, நல்லா காஞ்சிருச்சு. இதே மாதிரி நீங்களும் போட்டு பாருங்கள். கொழுப்பாக இருந்துச்சுன்னா நாள் ஆகும் காய. அதனால் கொழுப்பு இல்லாமல் வெறும் சதை பீஸாக எடுத்து நீங்கள் வந்து இந்த மாதிரி உப்பு கண்டை போடுங்க. இது வந்து எப்படி வறுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெய் இருக்குல்ல, நெய்யில் ஊற்றி வறுத்து பாருங்கள். அதோட மணமே வேறு லெவலில் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து உப்பு கண்டத்தை எண்ணெயிலையும் வறுக்கலாம், நெய்யிலையும் வறுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.